ஹாய் ஆல் இந்தியா சினிமா ஃபேன்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். இன்னைக்கு நான் தியேட்டரில் போய் பார்த்த படம் என்னன்னா பேட்ரியாட். அதாவது மம்முட்டி மோகன்லால் இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷனில் நிறைய படங்கள் நான் பார்த்துருக்குறேன். கிட்டத்தட்ட அவங்க 40-50 படம் நடிச்சிருக்காங்க. நான் லக்ஷ்மண ரேகை, அப்புறம் வார்த்தா, அப்புறம் அடிமகள் உடமகள், அப்புறம் ஹரிகிருஷ்ணன், 2020 இந்த மாதிரி நிறைய படங்கள் பார்த்துருக்குறேன். ரொம்ப கேப்புக்கு பிறகு மம்முட்டி சார் மோகன்லால் சார் சேர்ந்து நடித்த படம் தான் பேட்ரியாட்டு. மம்முட்டி சாரும் சரி மோகன்லால் சாரும் சரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக மம்முட்டி சார் தான் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. செகண்ட் ஹாஃப் மோகன்லால் சாரோட என்ட்ரியே அதிரி புதிரியாக இருக்குது. அப்புறம் ஃபகத் பாசில் ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பண்ணியிருக்கிறாரு. அவரோட அப்பாவா ராஜீவ் மேனன், அப்புறம் நம்ம சாக்கோச்சன், குஞ்சாங்கோ போபன் இவங்க எல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. ரேவதி படத்தோட ஓப்பனிங்கில் அந்த சால்ட் அண்ட் பெப்பரில் வர்றாங்க. அந்த கேரக்டர் அவங்களும் சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா 3 மணி நேரம் படம் தான் கொஞ்சம் லெங்க்த்தாக போச்சு. வழக்கமாக நம்ம ஜெயிலர் ஒரு 3 மணி நேரம் தான், ஆனால் அது கொஞ்சம் பிரிஸ்காக இருக்கும். அதே மாதிரி துரந்தர் 3.5 மணி நேரம், ஆனால் அது பார்க்கும்போது 3.5 மணி நேரம் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இந்த படம் இன்ட்ரோல் விடுறதுக்குள்ள எப்போ விடுவாங்கங்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இன்ட்ரோலுக்கு அப்புறம் மோகன்லால் சார் இறந்த பிறகு கூட அந்த படம் என்னடா இவ்வளோ ஸ்லோவாக போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மம்முட்டி சார் ஆகட்டும், மோகன்லால் சார் ஆகட்டும், ஃபகத் பாசில் ஆகட்டும், சாக்கோச்சன் ஆகட்டும், ஆக்ஷன் சீன் ஆகட்டும், நடிக்கிறதுலே ஆகட்டும் பட்டையை கிளப்பியிருக்காங்க. அவங்களுக்கு நிகர் அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஈகோ இல்லாமல் எல்லாருக்கும் கேரக்டர் நல்ல ஈக்குவல் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. என்ன ஒரே ஒரு விஷயம், ஸ்டோரி தான் எனக்கு கொஞ்சம் நான்சிங்காக போன மாதிரி எனக்கு ஃபீல். ஸ்க்ரீன் பிளேலையும் சரி கொஞ்சம் சுவாரஸ்யம் இல்லாத காட்சிகள், ட்விஸ்ட் எல்லாம் சுவாரஸ்யம் இல்லாத மாதிரி இருக்கு. வழக்கமாக மலையாள படம் மட்டுமே வெறும் மலையாளத்துக்குன்னு எடுப்பாங்கல்ல மலையாள படங்கள், அந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 2 கோடி 5 கோடி எடுத்துட்டு 100 கோடி எல்லாம் கலெக்ட் பண்ண படங்கள் நிறைய இருக்குது. நிறைய படங்கள் சின்ன ஒரு வீடு வழி ரோடு இதை வச்சே எடுத்து ஹிட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த படம் செலவு ஏகப்பட்ட செலவு பண்ணியிருக்காங்க. படம் பார்த்துட்டு வெளியில் வரும்போது ஒரு தம்பி சொன்னாப்புல, எப்படி இந்த படம் 100 கோடி கலெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு. இந்த படம் செலவே 150 கோடிக்கு மேலே எடுத்துருக்காங்கடா, என்னடா 100 கோடி கலெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி. மற்றபடி பேக்ரவுண்ட் பிஜிஎம் ஆகட்டும், ப்ரொடியூசர் ஆண்டோ ஜோசப் நல்ல செலவு பண்ணி எடுத்திருக்காங்க. படத்தை பட்ஜெட்டை பற்றி கவலையப்படாமல் அள்ளி விட்டுருக்காங்க. அதெல்லாம் என்ன ஒரே ஒரு குறைன்னா, மலையாள படத்தை அவங்க தமிழ் படம் மாதிரி, ஹிந்தி படம் மாதிரி, தெலுங்கு படம் மாதிரி, கன்னட படம் மாதிரி அந்த மலையாளத்தோட நேட்டிவிட்டி கொஞ்சம் கூட இல்லாமல் இது ஒன்லி தெலுங்கு ரேஞ்சில், கன்னட ரேஞ்சில், ஹிந்தி ரேஞ்சில் அடித்தட்டி அப்படி இப்படின்ட்டு காட்டியிருக்காங்க. எப்படியோ படம் எப்படா முடியும்னு எதிர்பார்த்தா ஆனால் முடிச்சிட்டாங்க. மம்முட்டி ரசிகர்கள், மோகன்லால் ரசிகர்கள், அப்புறம் சாக்கோச்சன் ரசிகர்கள் எல்லாருக்குமே அவங்க வர்ற சீனுக்கு கொஞ்சம் கேலப்பாக இருப்பீங்க. மற்றபடி ஸ்டோரியாக பார்த்தோன்னா கொஞ்சம் ஆவரேஜ் தான். நண்பர்கள் தியேட்டரில் நேரம் கிடைச்சா பாருங்க, இல்லைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இன்னும் 1 மாதத்துல எப்படி இந்த படம் ஓடிடியில் வந்துடும், வந்த பிறகு பாருங்க. ஓகே. அப்புறம் ஒருத்தன் சொன்னா, நீ மலையாள படம்னா நல்லா இல்லைன்னா கூட நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னா ஒருத்தன் ஃப்ரெண்டு. அப்படி கிடையாது, நல்லா இருக்கிற படத்தை தான் நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். நல்லா இல்லைன்னா அது நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவோம். இந்த படம் பொறுத்த வரைக்கும் நல்லா இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது, கொஞ்சம் ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்குது. மீண்டும் இன்னொரு படத்தில் நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்கள்கிட்ட விடைபெற்றுக் கொள்வது உங்கள் உள்ள சபப்படம். இப்போ என்கிட்ட சிறகடி காசு செல்லும். டாட்டா, பை பாய்.